வாங் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதெல்லாம் இருக்கட்டும். நன்றி. ஒரு முக்கியமான விஷயம். உன்னுடைய அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணும்னு ஜா உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பானே. ஆமா, அவர் இதை பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்காரு. என்னோட சொத்துக்களை நானே வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு நன்றி. உன் அப்பாவுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடுகள் வேணா இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு முடிவு வந்தது கஷ்டம்தான். இப்போ நீ போர்க்களத்தோட மந்திரி ஆயிட்ட. அதனால நான் உங்க அப்பா கிட்ட இருந்த திறமையை எதிர்பார்க்கிறேன். அதுக்கு அதோட சேர்த்து அவர் செஞ்ச முட்டாள்தனத்தை நீ செய்யாத மாதிரி பாத்துக்க. நான் சொல்ற பேச்ச நீ ஒழுங்கா கேட்டு நடந்தன்னா உன் அப்பாவுக்கு ஏற்பட்ட முடிவு உனக்கு வராது. நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். அப்படி நடந்துகிட்டீன்னா உனக்கு தான் நல்லது. இது எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல அந்த கொள்ளைக்காரங்களை பிடிக்கணும். அவங்கள பிடிச்சு நம்ம கிட்ட கொள்ளையடிச்ச வெள்ளிகளை பறிமுதல் செஞ்சாகணும். அந்த கொள்ளையர்களை ஒட்டுமொத்த பேரையும் யாரு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வெள்ளியும் கிடைக்கும். அதோட சேர்த்து அவங்களுக்கு அரசு மரியாதையும் கிடைக்கும். முன்னாடி அவங்க உன் அப்பா கூட போர்க்களத்துல படை வீரர்களா இருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா, எனக்கு அவங்கள ரொம்ப நல்லா தெரியும். அவங்க பிரச்சனைய என்கிட்ட விட்டுருங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. அந்த கொள்ளையன் ஜியான் ஜங்கி உன்னை ஜூனியர் ஜெனரல்னு கூப்பிடுறானாமே, அவன் நீ சொல்றதையும் சரியா கேட்க மாட்டேங்கிறான். அவன் தங்கி இருக்கிற இடத்தையும் சொல்ல மாட்டேங்கிறானே, என்ன காரணம்? அது ஜியானுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவன் சின்ன வயசுல இருந்தே என் அப்பா கூட தான் அவன் வளர்ந்தான். அதனால தான் நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டோம். வயசில் அவன் பெரியவன்றதுனால அவன் அப்படிதான். அரசு சொத்தை கொள்ளையடிக்கிறது தப்புன்னு அவன் எந்த நேரமும் சொல்லிட்டு இருப்பான். அவனை எப்பவும் என்னால் மாற்ற முடியல. சரி, அந்த விஷயத்தை விடு. இப்போ நீ அடுத்ததா என்ன பண்ண போறேன்னு சொல்லு. அவங்களோட பலமே அவங்க ஒத்துமையாக இருக்கிறதா. அவங்கள பிரித்து கொள்ளையடிச்ச வெள்ளி எல்லாத்தையும் எப்படியாவது கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கணும். இப்ப நீ போட்டிருக்கிற திட்டம் நல்லா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளால இதை சாதிக்கவே முடியாது. அதனால நம்மளோட இந்த வேலை முடிஞ்ச உடனே உன் கூடவே வளர்ந்தவங்கன்னு கருணை காட்டாம அவங்க ஒவ்வொருத்தரோட கதையையும் நீ முடிச்சிரு. அப்படியே செய்றேன். உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை நீ ரொம்ப புத்திசாலித்தனமா தக்க வச்சுக்க. நான் சொன்னதையெல்லாம் மறந்துடாத. மீதி விஷயத்தை ஜாவ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. சரிங்க தலைவரே. ஜெனரல், என்ன பண்றீங்க? ஜெனரல், நீங்க இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். இவன் என்ன காப்பாத்துறதுக்காக தானே இறந்தான். எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. சியான், சொல்லுங்கண்ணா.
நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். சொல்லுங்க ஜூனியர் ஜெனரல். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை சொல்லும்போது சூ இந்த இடத்துல இருக்கணுமா? ஆ, இவங்களும் நம்ம ஆளுதான், தாராளமா நம்பலாம். முன்னாடியே நம்ம பேசின மாதிரி நமக்கு போதுமான வெள்ளியை சீக்கிரமா சேர்க்கணும். சீக்கிரமாவே அரசாங்கத்திலிருந்து சில வெள்ளிகளை இடம் மாத்த போறதா தகவல் வந்திருக்கு. அதை மட்டும் பிடிச்சிட்டோம்னா நமக்கு தேவையானது எல்லாம் கிடைச்சிரும். செஞ்சிருவோம் ஜூனியர் ஜெனரல். அதை எப்படி பண்றதுன்னு சொல்லுங்க. இந்த தடவை பாதுகாப்பு ரொம்ப பலமா இருக்கும், அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ரெண்டாவது, அவங்க வழியில ஏதாவது பிரச்சனை வந்துட போதோன்னு எங்கேயும் நிக்காம சீக்கிரமா வந்துட்டே இருப்பாங்க. மூணாவதா நம்ம கவனிக்க வேண்டியது, அவங்க கொண்டு வர பொருட்களை மூணா பிரிச்சு கொண்டு வருவாங்க. ஒன்னு ரோடு வழி, இன்னொன்னு காடு, இன்னொன்னு நதி. நீங்க சொல்ற மாதிரி இந்த 3 வண்டியிலையும் சமமா இருக்குமா, இல்ல இதுவும் நமக்கு வைக்க போற பொரியா? எனக்கும் அதை பத்தி தெரியாது. ஆனா அந்த விஷயத்தை மட்டும் என்னால் தெரிஞ்சுக்க முடியல. ஆனா நமக்கு வேற வழி இல்லை. நாம இந்த நேரத்துல 3 வண்டியும் ஒரே நேரத்துல தாக்கணும். அந்த வண்டிகளா நாளைக்கு மறுநாள் ஊருக்கு வருது. அந்த வண்டி கூடவே பாதுகாப்பு ஆளுங்களும் வருவாங்க. நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால நாளைக்கே நம்ம தயாராகணும். அப்படின்னா நமக்கு சுத்தமா நேரம் இல்லை. அதோட நம்ம 3 படையா பிரியணும். அப்படி பண்ணா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எனக்கும் தெரியும், ஆனா நம்ம கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்குல்ல. இனி நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த நிமிஷத்துலயும் நமக்கு ஆபத்து காத்திருக்கும். இது கஷ்டம்னு தோணுச்சுன்னா நம்ம அடுத்த முறை பாத்துக்கலாம். ஆனா இவர் சொல்ற மாதிரி நம்ம 3 டீமா பிரிஞ்சோம்னா ஒவ்வொரு டீம்லயும் 2 பேர் தான் இருப்பாங்க. தப்பா ஏதாவது நடந்ததுன்னா அங்கிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். சீனியர் ஜெனரல் இன்னும் ஜெயில தான் இருக்காரு. நாம காத்திருக்கலாம், ஆனா அவரால் இருக்க முடியாது. அதுவும் இல்லாம இதை விட பெரிய விஷயத்தையே நாம சாதிச்சிட்டோம். இந்த சின்ன விஷயத்தை நம்ம சமாளிக்க முடியாதா என்ன? பொறுமையா இருந்தா நல்லது தானே. போன தடவை நம்ம நல்லா திட்டம் போட்டு தான் போனோம். ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல, ஜூனியர் ஜெனரல் திடீர்னு வந்ததால நம்மளே இறந்து போயிட்டாருல்ல. நம்மளாம் ஒன்னா இருந்து கூட எதுவும் பண்ண முடியல. மிஸ்ஸோ, அதுல ஜெனரலோட தப்பு எதுவும் கிடையாது. அவங்க சொல்றதும் நியாயம் தானே. லிங் இறந்ததுக்கு நானும் ஒரு காரணம் தானே. நீங்க அந்த மாதிரி மட்டும் சொல்லாதீங்க. உங்க உயிர் எங்க உயிரோட முக்கியம். மன்னிச்சிடுங்க, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. ஆபத்து நினைச்சுதான் நான் பயந்துட்டேன். பரவாயில்ல விட. சீனியர் ஜெனரலுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆபத்தாவே இருந்தாலும் இதுல நாம உயிரே போனாலும் அந்த வெள்ளியை கடத்தாம விட முடியாது. இந்த வேலையை மட்டும் நீ நல்லா பண்ணிட்டீன்னா வாங்குக்கு உன் மேல மதிப்பு இதை விட அதிகமாயிடும். நீங்க சொல்றத அப்படியே செய்யறேன். ரொம்ப நல்லது. அவங்களதான் உனக்கு நல்லா தெரியுமே. இந்த முறை அவங்களுக்கு நீதான திட்டம் போட்டு கொடுக்க போற. ம். சரி, நான் கிளம்புறேன். ஜாக்கிரதையா இருங்க. நீங்க 2 பேரும் இவருக்கு துணையா போயிட்டு வாங்க. வேண்டாம், வெள்ளி இடம் மாத்துறது சரியா படல. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. 3 டீமா பிரியறது கொஞ்சம் ஆபத்து தான். அதுக்கு உங்ககிட்ட திட்டம் இருக்கா? சீனியர் ஜெனரலை காப்பாத்துறதுக்கு இந்த வாய்ப்பை விட்டா வேற எதுவுமே இல்லை. அதனால நாங்க பாத்துக்கிறோம். சரி. ஹே, ஜூனியர் ஜெனரல் நம்ம கூட ஆளுங்களை அனுப்ப மாட்டாரா? அவரோட அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் அவங்க பறிச்சுட்டாங்க. அப்புறம் ஒண்ணு கேட்கணும். இந்த முறை ஏன் என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்க? உனக்கே தெரியும் இது எவ்வளவு ஆபத்துன்னு. நான் உங்க கூட வந்தா உங்களுக்கு தான் உதவியா இருக்கும். அண்ணா, நம்ம இவளையும் கூட்டிட்டு போலாம்ல. வந்தா இவளுக்கு ஆபத்துன்னு தெரியும். ஆனா இவளும் இப்ப நம்மள ஒருத்தி தானே, அதான் கூட்டிட்டு போலான்னு சொல்றேன். சரி,
அப்படின்னா நீயும் நாலன் 3 பேரும் காட்டு வழியா போலாம். தேங்க்ஸ்க்கா. அதெல்லாம் இருக்கட்டும் விடு. சரி என் கூட வா போலாம். சரி. அண்ணா வாங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. லேட் ஆகுது, போய் படுங்க. நாளைக்கு நாள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்கண்ணா. முக்கியமா நீ ஹுசன் தூங்கிடாத. சரி சரி கிளம்புங்க. ஆ சரிங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. வாங்க எல்லாரும் கிளம்பலாம். நீ சொன்னதை ஜியாங் நம்பிட்டானா? நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன். இந்த வாட்டி அவன் கண்டிப்பா மாட்டிப்பான். அப்படி சொல்லு. வேலைய பிரமாதமா முடிச்சிட்ட. வாங் உன்னை பத்தி சொன்னதுல தப்பே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த லீய விட நீ நல்ல புத்திசாலியா தான் இருக்க. போன முறை மாதிரி இல்லாம இந்த முறை திட்டத்தை தெளிவா போட்டிருக்க. இந்த தடவை மட்டும் நீ அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டனா அதுக்கப்புறம் வாங் உன் மேல முழு நம்பிக்கை வச்சிருவாரு. சரி. ஜெனரல் ஜுவான்காக நாம இதுல ஜெயிப்போம். கடைசி வரைக்கும் ஒன்னா இருந்து சண்டை போடுவோம். எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. நாம கிளம்பலாம். ஹோய், சு, நீ இந்த இடத்துலயே ஒளிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் வெளியில வராத. சத்தம் போடாம இரு. என்ன ஒரு சின்ன குழந்தை மாதிரி பாக்குறீங்க. நான் தான் சொன்னேன்ல, உங்க கூட வந்தா உங்களுக்கு உதவியா சத்தம் இருப்பேன்னு. போட்டு பேசாத. அண்ணா, சூ சின்ன பொண்ணா இருந்தாலும் தைரியமானவ. நம்ம கூட இவங்க இருந்தா நல்லது. அவரு எவ்வளவு சரியா சொல்றாரு பாருங்க. சரி, நம்ம தாக்குற இடத்துக்கு போலாம். வாங்க. அது சரி, ஜெனரல் ஜுவாங்க காப்பாத்தினதுக்கு அப்புறம் நாம என்ன செய்ய போறோம்? எனக்கு தெரியல. நீ என்ன யோசிக்கிற? வேற என்ன கேட்க போறேன்? எல்லாம் நம்ம கல்யாணத்தை பத்தி தான். அதை விட்டா வேற என்ன எனக்கு? சி, உன்னை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? ஏய், அமைதியா இருங்க.
அண்ணா கவலைப்படாதீங்க, அவங்க வந்த உடனே நம்ம தாக்கலாம். சூக்கும் ஒன்றும் ஆகாது. அவங்க தான் புத்திசாலி இல்ல, அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. தெரியும். சூவை பத்தி பேசணும்னா நல்லவங்க, புத்திசாலி, ரொம்ப அழகாவும் இருக்காங்க. கொஞ்சம் வாய மூடுறியா? நாங்க எல்லாரும் இதை பத்தி தான் யோசிச்சோம். அவங்கள இனிமே நாங்க பேசாம அண்ணினே கூப்பிட போறோம். சத்தம் போடாத, முதல்ல வேலையை பாரு. வயசானா கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும், அதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப நீ என்ன கிண்டல் பண்ண இந்த நேரம் தான் உனக்கு கிடைச்சதா? வந்துட்டாங்க. நீங்க இதை கொடுத்தீங்கன்னா உங்களை உயிரோட விட்டுறேன். எல்லாரும் வெளியே வாங்க. நீங்களா வந்தீங்கன்னா உங்க உயிரோட போகலாம்.
வெஞ்சு வெஞ்சு முட்டாள் ஜியான் சிங்கி என்னை விட்டுட்டு போயிட்டல, பேசாம நம்மளும் போலாமா? ம். ஹாய், மிஸ்டர் ஜியான், அவசரப்படாதீங்க. இந்த 2 பெட்டியிலையும் நீங்க நினைக்கிற மாதிரி வெள்ளி இல்ல, குப்பை தான் இருக்கு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு உங்களை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு பொறி வச்சோம், ஆனா எதுலயுமே சிக்காம தப்பிச்சு போயிட்டீங்க. அன்னைக்கு வந்தது நீங்க தானா? சூழ்நிலையால தான் நீங்க திருடனானீங்க. ஒரு காலத்துல நீங்க ஒரு பெரிய வீரனா தானே இருந்தீங்க. எங்களால என்ன பண்ணிட முடியும்னு நினைச்சிட்டீங்களா? அன்னைக்கே உன்னால எதுவும் பண்ண முடியல. இன்னைக்கு அப்படி இருக்காது. அப்படியா? இந்த தடவை என்கிட்ட பேரம் பேசுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என் தம்பியா? ம்? லிசன், உனக்கு ஒன்னாகலி? எனக்கு ஒண்ணு இல்ல. அண்ணா எங்க? அண்ணா, அண்ணா, எந்திரிங்க, எந்திரிச்சு பாருங்க அண்ணா, எந்திரிங்க. அண்ணா, 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 எழுந்திருங்க. யாராவது உயிரோட இருக்கீங்களா? யாராவது உயிரோட இருக்கீங்களா? அட, நீங்க 2 பேரும் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்கப்பா. உன்னோட வேலை தானா இது? ஆமா. எப்படி வெறித்தனமா இருந்ததா? நீயும் ஒரு திருடன் தானே? அரசாங்கத்துக்கு ஏன் துணை போற? எல்லாம் பணத்துக்காக தான். வேற எதுக்கு நினைக்கிற? உங்களை கொல்றதுக்காக எங்களை அனுப்புனாங்க. அடுத்து வர்றதையும் பாரு. நீ நிக்கிறிய போட்டு, அதை சுத்தி குறி வச்சிருக்காங்க. 2 பேரும் தரநடைஞ்சிருங்க.
அவனை போக விட்டுற. நான் வரேன். உனக்கு வேணும்னா என்ன கொன்னுட. இல்லைன்னா இங்க இருந்து யாரும் உயிரோட போக முடியாது. உங்களோட உயிர் எங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப முக்கியம். ஒழுங்கா கடத்தின வெள்ளி எல்லாம் எங்க இருக்குன்னு எங்க கிட்ட சொல்லிடுங்க. நீங்க புத்திசாலி தானே. வெள்ளியை எடுத்துட்டு வரேன்னு சொன்னது உங்களை பிடிக்கிறதுக்காக தான். இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நீங்களா நானானு சண்டை போட்டு பாத்துறேன். I love you. நிறுத்து! ஜியான், உங்களுக்கு அந்த வெள்ளி எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு உங்க தம்பியோட உயிர் முக்கியம் இல்லையா?
நீ இவங்க எல்லாரையும் விட்டுட. வெள்ளி இருக்கிற இடத்த நான் காட்டுறேன். நீ நிஜமாவே ஒரு புத்திசாலியான ஆளுதான். ஆனா நான் இவனை விட்டுட்டா அதுக்கப்புறம் நீ எனக்கு வெள்ளிய எங்க மறைச்சு வச்சிருக்கன்னு என்கிட்ட சொல்லுவியா? அப்படி சொன்னா நாம எல்லாம் ஒன்னா போகலாம். தம்பி! இதுக்காக நான் கண்டிப்பா பழி வாங்குவேன். நீங்க என்ன அந்த இடத்துல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் காட்டுக்குள்ள வந்து பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. வெள்ளி வருதுன்னு எங்களை பிடிக்கிறதுக்காக விரிச்ச வலை தான் இது. நம்ம வேணா அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாமா? ஆஹா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேண்டிக்க மட்டும்தான் முடியும். வா, கிளம்பலாம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? போட்ட திட்டம் சொதப்பிடுச்சுன்னா இங்கே தான் வந்து தங்குவோம். அதனால தான் இப்போ நம்ம பழைய இடத்துக்கு போகாம இங்க வந்திருக்கோம். நீதானே என்கிட்ட சொன்ன ஜியான் செங்கி கூட ஒரே ஒருத்த மட்டும்தான் இருப்பான்னு. இதுக்கு நடுவுல அந்த பொண்ணு எங்கிருந்து வந்தா? வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டா. ஹாங்னேயன் படகுலயே செத்துட்டா. நீங்க பார்த்த பொண்ணு நிச்சயம் சூவா தான் இருக்கணும். நான் போட்ட திட்டத்துல அந்த பொண்ணு இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த பொண்ணு நிச்சயமா யதார்த்தமா தான் அங்க வந்திருக்கணும். இப்ப என்ன சொன்ன? நாம இவ்வளவு தெளிவா திட்டம் போட்டும் அந்த திட்டம் ரொம்ப மோசமா சொதப்பிக்குச்சு. இந்த முறையும் வெளிய கோட்டை விட்டுட்டோம். எனக்கு என்னமோ வேணும்னு தான் நீ பின்தங்கிட்ட மாதிரி தோணுது. நான் மட்டும் அந்த களத்துக்கு போயிருந்தேன்னா இந்த திட்டத்துல ஒரு சின்ன தப்பு கூட நடந்திருக்காது. அதான் நான் பண்ண தப்பு. என்ன? உனக்கு எவ்வளவு தைரியம்? ரெண்டு பேரோட சண்டை முடிஞ்சுதா? இன்னும் என்ன சொல்ல போறீங்க என்கிட்ட? சரி விடுங்க. இந்த முறையும் ஜியான் செங்கி தப்பிச்சதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பொறுப்பேத்துக்கணும். சரிங்க தலைவரே. சும்மா தேவையில்லாத பேச்சு பேசாம சீக்கிரம் அந்த வெள்ளியை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிற வழிய பாருங்க. ஜியான் செங்கியும் அவன் கூட இருக்கிற அவனோட ஆட்களும் செத்துட்டாங்கங்கிற விஷயம் பேரரசருக்கு தெரியணும். நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஜியான் செங்க கண்டுபிடிச்சு வெள்ளிய கைப்பற்றுறீங்களோ அப்ப உங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயம் அரசு மரியாதை கிடைக்கும். நீங்க பேரரசர் முன்னாடி என்ன தலகுனிய வச்சிட மாட்டீங்களே? மாட்டோம். மாட்டோம்.
ஏன் எழுந்திருக்கிறீங்க? படுத்துக்கோங்க. யாராவது வந்தாங்களா? நான் வெளியே போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. அத கிளி வாங்க, தள்ளி போங்க. ஆமா, எல்லாருமே இறந்துட்டாங்களா? கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னது, இவங்க 7 பேரும் செத்து போயிட்டாங்களா? அப்போனா இப்போதைக்கு ஜியான்ஜிக்கு மட்டும்தான் உயிரோட இருக்கானா? கடவுளே. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அவங்க அரசாங்கத்தோட வெள்ளிய கொள்ளையடிக்கும் போது அவங்களுக்கு விரிச்ச வலையில மாட்டி செத்து போயிட்டாங்களாம். பாவம், எல்லாரும் அங்கேயே செத்து போயிட்டாங்களாம். என்னமோ நீ அந்த இடத்துல நீ ஏன் இருந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? நானா அதை பார்க்கல, ஆனா கேள்விப்பட்டேன். இவங்க கூட்டத்துல குண்டா ஒருத்தன் இருப்பான்ல, அவனு 100 தடவை குத்தி குத்தி கொன்னாங்களாம். எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. இத குடிங்க. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன் அழுகிற? ஏதாவது விஷயம் தெரிஞ்சதா? இல்ல, அவங்கள பத்தி கவலையா இருக்கு. என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்கிட்ட சொல்லு. எதுவும் இல்ல, உங்களை பாத்துக்கிறேன்ல, அதான் டயர்டா இருக்கு. நீங்க சரியாயிட்டீங்கன்னா அப்புறம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். என்ன மன்னிச்சிடு. நான் சும்மா தான் சொன்னேன். நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க. எந்திரிச்சிட்டியா? எங்க போனீங்க நீங்க? நாம சாப்பிட்றதுக்கு வேட்டையாடிட்டு வரலான்னு போனேன். நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு தரேன்.
என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நன்றி சொல்லணும்னு இப்பயாவது தோணுச்சே. இங்க வந்து ரொம்ப நாள் ஆகுது. அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? ம்ஹும். எதுவும் தெரியாம இருக்கிறதே ஒரு வகையில நல்லதுதான். ஒருவேளை எல்லாரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வேற இடத்துக்கு கூட போயிருக்கலாம். நாளைக்கு கோட்டைக்கு போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு? நான் இங்க வந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. அப்புறம் ஜூனியர் ஜெனரலும் என்னை பத்தி கவலைப்பட்டுட்டு இருப்பாரு. அதோட தம்பிங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஜெனரலுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும்ல. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் ஜூனியர் ஜெனரலை பத்தி தப்பா சொன்னா உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஆனாலும் நான் சொல்றத நீங்க கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லு. முதல்ல ஜூனியர் ஜெனரல் வந்து அடுத்த நாளே எங்க ஊருக்கு அந்த லீ வந்தாரு. லீ அந்த கேம்ப்லயே பிடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயும் ஜூனியர் ஜெனரல் திடீர்னு வந்தாரு. அதுவும் அவங்க தான் அவரை கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா லீ அந்த இடத்துக்கு வந்து 2 நாள் தான் ஆச்சு. இதத்தான் நீ முன்னாடியே சொன்னியே. நீங்க வேணும்னா இத எதேச்சியா நடந்ததுன்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? லீ இறந்ததுக்கு அப்புறம் ஜெனரல் என்ன சொன்னாரு? அவர் சிறைப்பிடிச்சு கொஞ்ச நாள் ஆச்சுன்னாரு. ஆனா அவரை பார்த்தா அந்த மாதிரி தெரியல. ஏன்னா அப்பவும் அவரு நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை பார்க்கும்போது ஜெயில இருந்த மாதிரி தெரியல. பூஷன் அவரோட கை விலங்கு எடுக்கும்போது நான் ஒன்னு கவனிச்சேன். அவரோட கையில விலங்கு மாட்டினதுக்கான அடையாளமே இல்ல. பொதுவா பாத்தீங்கன்னா சிறை கைதிகளை கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது அவங்க கையில விலங்குக்கான அடையாளம் இருக்கும். ஆனா அவர் கையில எந்த ஒரு அடையாளமும் இல்ல. உங்களுக்கு இன்னொன்னு ஞாபகம் இருக்கா? லீஸ் ஆகும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு உங்ககிட்ட சொன்னாருல்ல? இரு, நீங்க என்ன விட்டீங்கன்னா அதுக்கு கைமாறா நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். அந்த விஷயம் கண்டிப்பா முக்கியமானதா தான் இருந்திருக்கணும். ஆனா அந்த நேரத்துல இன்னும் என்ன பாக்குற? அப்போ நான் அவரோட கண்ணுல பார்த்தேன். ஏதோ முக்கியமான விஷயத்த அவர் மறைக்கிறாருன்னு தெரிஞ்சது. அப்புறம் இப்ப போட்ட திட்டத்தை பாத்தீங்கன்னா இதோட விஷயங்கள் எல்லாமே அவர்தான் நமக்கு சொன்னாரு. இந்த திட்டத்தை இதுக்கு முன்னாடி அவரு போட்டு வச்சிருந்த மாதிரி இருந்தது. நடந்ததை வச்சு பார்த்தா எல்லாமே புரியுது. அரசாங்கம் உங்க எல்லாரையும் வெளியே வர வச்சு பிடிக்க முயற்சி பண்ண மாதிரியே இருந்தது. இந்த முறை அவர் போட்ட திட்டம் வித்தியாசமா இருந்தது. ஆனா இதுல புதுசா வந்தது நான் தான். உங்க கூட நான் வந்ததை நிச்சயமா ஜெனரல் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அதனாலதான் நாங்க வருவேன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனா அவங்களுக்கு மட்டும் நான் உங்க கூட வருவேன்னு தெரிஞ்சிருந்தா என்ன இருக்கும்? ஜூனியர் ஜெனரல் எதுக்காக எங்களை கொல்ல பாக்குறாரு? எங்களை கொன்னா அப்புறம் வெள்ளி அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் பண்ணிருக்க வாய்ப்பில்லைன்னு தான் எனக்கு தோணுது. அத பத்தி எனக்கு தெரியல. இது வரைக்கும் நடந்த விஷயத்த வச்சுதான் இதெல்லாம் நான் சொன்னேன். இத பத்தி கேட்க உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இருந்தாலும் ஏன் சொல்றேன்னா இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி எதுவும் நடக்காம இருக்கணும்ல. ஜூனியர் ஜெனரலும் நானும் தான் சேர்ந்து வளர்ந்தோம். அவர் என் தம்பி மாதிரி. நான் இத பத்தி யோசிக்கிறேன். கண்டிப்பா போகணுமா? சீனியர் ஜெனரலுக்கு நான் கடன் பட்டிருக்கேன்.
கிடைக்கிறது சின்ன வாய்ப்பா இருந்தாலும் அதை நான் விட்டுறக்கூடாது. எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. நீ இங்க இருந்து எங்கேயும் வெளியில போகாத. போக மாட்டேன். இந்த தடவையும் உங்களை ஜெயில போடாம கொல்ல பார்த்தாங்கன்னா என்ன பண்றது? வெள்ளி எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அந்த மாதிரிலாம் நடக்காது. நீ கவலைப்படாத. நான் போயிட்டு வந்துடுறேன். ஜெனரல், ஜியான் வந்திருக்காரு. சரி, வர சொல்லு. ஏய், நில்லு. இதை ஜாவ் கிட்ட கொடு. சரிங்க. வாங்க சியான், எப்படி இருக்கீங்க? ஜூனியர் ஜெனரல், எனக்கு ரொம்ப மோசமா அடிபட்டு இருந்தது. கொஞ்ச நாள் சுயநினைவு இல்லாம இருந்தேன். இப்ப பரவாயில்ல. என்னால தகவலை முன்னாடியே சொல்ல முடியல. இவ்வளவு பிரச்சனைக்கு அதான் காரணம். நடந்த விஷயத்தெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நீ பணத்தை பத்தி இப்போதைக்கு எதுவும் கவலைப்படாத. ஜெனரல், என்ன சொல்றீங்க? எங்க உயிரை பணைய வச்சு நாங்க பண்ணோம். அதுக்காக உங்க அப்பாவையும் அப்படியே விட்டுற முடியாதுல்ல? என் அப்பாவுக்கு நீ எவ்வளவு பெரிய விசுவாசின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க. தயவு செஞ்சு என்ன வேணாலும் கேளுங்க. நீயும் உன் தம்பியும் என்ன ஜெனரல்னு கூப்பிடுறீங்க. இந்த முறை என்னோட அப்பாவை காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் என் கூடவே வருவீங்களா, இல்ல என் அப்பாவுக்காக பழி வாங்குவீங்களா? என்ன சொல்றீங்க? வெள்ளிய சரியா கொள்ளையடிக்க முடியாம உன் தம்பிங்கெல்லாம் இப்ப பலி ஆயிட்டாங்க. ஒரு நம்பிக்கையான படையை உருவாக்குறதுக்காக நீ எனக்கு பக்கபலமா இருக்கணும். என்னாச்சு உனக்கு? நான் சொன்ன விஷயத்தை பத்தி உனக்கு முன்னாடி தெரியாதா? எந்த படையை உருவாக்க? இன்னொரு அதிர்ச்சியான தகவல். என்னோட அப்பாவும் இறந்துட்டாரு. என்னது? நீ இதுக்காக பதட்டப்படணுன்ற அவசியம் இல்லை ஜியான். இந்த தடவை நாங்க தோத்ததுதான் இதுக்கு காரணமா? இது வரைக்கும் வாங்கிட்ட இருந்து எந்த தகவலும் ஏன் வராம இருக்கு? நான் உன்னை கிராமத்துல பாக்குறதுக்கு முன்னாடியே என்னோட அப்பாவை அந்த வாங் கொன்னுட்டான். இதை ஏன் நீங்க முன்னாடியே சொல்லல? அப்ப நானும் என் தம்பியும் அந்த வெள்ளியை எதுக்காக கொள்ளடிக்க போனோம்? உனக்கு சொல்றதுனால எனக்கு என்ன லாபம்? நான் முன்னாடியே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அவங்கள பழி வாங்க ஒரு படையை உருவாக்கணும்னு. அதுக்கு உன்னோட இந்த தியாகத்தை தவிர எனக்கு வேற வழி தெரியல. என் தம்பிக்கு செத்ததால உனக்கு அதுல என்ன பயன் வந்தது? வாங்கோட நம்பிக்கை. இப்பதான் வாங்கோட பாதுகாப்பு உனக்கு இருக்கே. அப்படி இருந்து எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்ற? உன்னை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். நீ என் கூட துணையா இருந்தா எனக்கு நல்லதுன்னு தோணுச்சு. துணையா? எதுக்கு துணையா இருக்கணும்? நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு உன் கூட சந்தோஷமா இருக்கணுமா? நீ இந்த மாதிரி வாங் கூட போனா உன் அப்பாவோட ஆத்மா எப்படி சாந்தி ஆகும்? உனக்கு எப்படி இப்படி நம்ப வச்சு முதுகுல குத்துறதுக்கான மனசு எங்க இருந்து வந்தது? அரசர் கௌஜியான் அவருக்கு ஏற்பட்ட அவமானத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இதுக்கு நடுவுல நீயும் நானும் எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும்? எனக்கு தெரியும் உன் தம்பிங்க இல்லைன்றதுனால நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆனா நான் உன்கிட்ட கடைசியா ஒண்ணு கேட்கிறேன். எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு. அந்த வெள்ளி இப்ப எங்க இருக்குன்னு சொல்லிடு. உன்கிட்ட சொல்ல முடியாது. அந்த பகல் கனவு மட்டும் காணாத. அப்படியா? இவங்கள வச்சு என்ன பிடிச்சிடலான்னு நினைச்சியா? அப்படியா? இதுக்காக தான் உங்க ஆள்ல ஒருத்தனை நான் தனியா என்னோட கஸ்டடியில
ரொம்ப பத்திரமா வச்சிருக்க. கூட்டு வாங்கடா. ஃபென்சோ ஓய் என்ன ஜியான், என்னையும் கொன்னுடுவியா? ஜுவாங்கோட பரம்பரையில கடைசியா இருக்கிறது நான் மட்டும்தான். நான் போறதுதான் சரியா இருக்கும். ஒன்னும் யோசிக்காம என்ன கொன்னுடு. பார்த்து, அண்ணன் உடம்புல கீரலே இருக்கக்கூடாது. இருங்க, என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. தாராளமா கேளுங்க சியான். சீனியர் ஜெனரல் எப்படி இறந்தாரு? விஷம் கொடுத்துட்டாங்க. அவர் உடம்பு எங்க இருக்கு? குடும்ப கல்லறையில தான். அவரை புதைச்சாச்சு. அந்த கிராமத்தை விட்டு நீ போனதுக்கு அப்புறம் அடுத்த நாளே அந்த லீ அங்க வந்தான். அவங்கிட்ட நீயா அந்த இடத்த சொன்ன? ஆமா. அன்னைக்கு லீயோட கூடாரத்துல நீ அவன் அங்க உன்னை பணைய கைதியா வைக்கலல்ல? சொல்லு. ஆமா. அன்னைக்கு லீ சாகறதுக்கு முன்னாடி உன்னை பத்தி எல்லா உண்மையும் எங்க சொல்லிட போறானோன்னு நினைச்சு அவசரப்பட்டு அவனை கொன்னல? ஆமா. அரசாங்கத்தோட வெள்ளிய கொள்ளடிக்கிற எல்லா விஷயமும் என்னையும் என் தம்பிகளையும் நீ பிடிக்கிறதுக்காக போட்ட வலை தானே? உண்மைய சொல்ல. ஆமா. போதும், இழுத்துட்டு போங்க. நகரு. அவங்க எப்படி உன்னை கூட்டிட்டு வந்தாங்க? எனக்கு தெரியல. மயக்கத்துல இருந்து முழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் இங்க இருக்கேன்னு. அந்த ஜூனியர் ஜெனரல் நமக்கு துரோகம் பண்ணிட்டானா? எனக்கும் இப்பதான் உண்மை தெரிஞ்சது. சூ முன்னாடியே நம்ம கிட்ட சொன்னாங்கண்ணா. நாம தான் அவங்க சொல்றதை கேட்கல. நாம இப்ப என்ன பண்றது?
போலாம். சு, வா, இங்க இருந்து கிளம்பலாம். அண்ணா, உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இது எல்லாமே சுவோட யோசனை தான். முன்னாடியே இவ பேச்ச நான் கேட்டிருக்கணும்னு இப்ப தோணுது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த யூச்சன் தானே. ஜியான் செங்கி, நீ ரொம்ப சாமர்த்தியமானவன் தான். இப்ப நான் உன்னை பார்க்கலான்னு தான் வந்துட்டு இருந்தேன். ஆனா எங்க பாப்பன்னு நான் எதிர்பார்க்கல. நான் இவனை பாத்துக்கிறேன். நீ சுவை கூட்டிட்டு இங்க இருந்து போயிட. ஃபென்ஜு, ஃபென்ஜு! அட கடவுளே! பெஞ்சு, ஏந்திரிங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. ஃபென்ஜு, நான் உன்னை சாக விட மாட்டேன். அண்ணா, என்னை இப்படியே விட்டுருங்க. நீங்க 2 பேரும் ஜாக்கிரதை எங்கிறது போயிடுங்க. ஃபென்ஜு! ஃபென்ஜு! தலைவரே, என்னாச்சு? நீ அந்த ஜியான் செங்கியை பிடிச்சிட்டல, அப்புறம் அவனை எதுக்காக போக விட்ட? அவன் ரொம்ப புத்திசாலி. அவனை யாராலையும் அடைச்சு வைக்க முடியாது. இதுக்கு தான் அவனை பார்த்ததும் கொள்ளலான்னு சொன்னேன். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? வெள்ளி தான் முக்கியம், முதல்ல அவனை விசாரிக்கலான்னு சொன்னீங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் அதான். நீ ரொம்ப மோசமானவன், நம்பிக்கை துரோகி. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவ? என்ன மன்னிச்சிருங்க தலைவரே, நான் தப்பு கணக்கு போட்டேன். முதல்ல உங்க உடம்ப பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மேல நானே வாங்குக்கு என்ன சொன்னமோ சொல்றேன். கடவுள்கிட்ட ஜாக்கிரதையா போய் சேருங்க.
வணக்கம் சார். ம் இந்த பொணத்தோட முகம் வெளுத்து போயிருக்கு. அப்புறம் கையில விலங்கு போட்ட மாதிரி காப்பு காய்ச்சிருக்கு. வலுக்கட்டாயமா விஷம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நான் அப்போ கிளம்புறேன். OneTamilMV.live. உங்க 2 பேரையும் கூடிய சீக்கிரத்துல என் கையாலேயே கொல்லாம விட மாட்டேன். அண்ணா, என்னை மன்னிச்சிடுங்க. அத கொடுத்துற. நீங்க குடிச்சது போதும். நீ சொன்னது சரிதான். இது எல்லாம் அந்த ஜூனியர் ஜெனரலுடைய சதி வேலைதான். நீ அதை என்கிட்ட எத்தனை தடவை சொன்ன, ஆனா நான் தான் நீ சொன்னதை கேட்கவே இல்லை. என்னால இன்னும் நம்ப முடியல. சின்ன வயசுல இருந்து அவன் கூட தான் வளர்ந்தேன். அவனை நான் என் தம்பிக்கும் மேல பாத்துக்கிட்டேன். இப்ப என்னால இதை ஏத்துக்க முடியல. நான் அவன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? புரியுதா? அதனாலதான் இப்ப என்னோட 7 தம்பிகளும் செத்து போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் செத்ததுக்கு இப்ப நான் மட்டும்தான் காரணம். அண்ணனா இருக்க தகுதியே இல்லாதவன். எல்லாம் என்னுடைய தப்புதான், என்னுடைய தப்புதான், என்னுடைய தப்புதான். உத்தியோக உயர்வுக்கு ரொம்ப நன்றி. இனி உங்களுக்கு உண்மையானவனா நான் இருப்பேன். வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் நான் உன்னை எப்படி கூப்பிடணும்னு சொல்லு. ஜெனரல்ஸ் வாங்கன்னா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். அதுக்கு பதிலா படையோட தலைவன் இப்போ இல்ல, அதனால படைகளை நானே கண்ணும் கருத்துமா பாத்துக்கலான் இருக்கேன். இப்போ உனக்கு ப்ரமோஷன் கிடைச்ச உடனே இதுக்கப்புறம் நீ நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறியா? அந்த மாதிரி பண்ண உனக்கு கொடுத்த ப்ரமோஷனை திரும்ப எடுத்துப்பேன். உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஜாவ் எப்படி இறந்து போனார்னு எனக்கு கொஞ்சம் சொல்லு. அது ஜியான் சிங் தப்பிச்சு போனதும் ஜாவ் அவர் பின்னாடியே போனாரு. அந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப மோசமா அடிபட்டுருச்சு. அந்த காயத்தால இறந்துட்டாரு. அவன் என் படையில ரொம்ப திறமையான ஆளு. ஒரு திருடனை பிடிக்க போய் செத்துட்டானா? ஆனா நான் உறுதிமொழி எடுத்துக்கிறேன். அந்த திருடனை கொன்னுட்டு வெள்ளியோட வரேன்.
இது உங்களுக்கு தான். நீங்க இந்த லெட்டரை படிக்கும்போது நான் இங்கிருந்து போயிருப்பேன். குடிச்சா மட்டும்தான் வருத்தம் போகும்னா கடைசி வரைக்கும் நீங்க இப்படியே குடிச்சிட்டே இருங்க. ஆனா அப்படி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இந்த சோகத்துல இருந்து மீண்டு வந்து பழையபடி மாறிடுங்க. நான் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு பாக்கி இருக்கு. இன்னும் 3 நாள்ல நான் திரும்பி வரலன்னா அதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். மறுபடியும் பாப்போமான்னு தெரியல. வாழ்த்துக்கள். வாங்க வாங்க, ரொம்ப நன்றி. வாங்க வாழ்த்துக்கள். வாங்க, வாழ்த்துக்கள். பார்த்து வாழ்த்துக்கள் வாங்க வாங்க வாங்க, உள்ள போங்க. வாழ்த்துக்கள். 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 வாழ்த்துக்கள் மிஸ்டர் ஜவான். வாழ்த்துக்கள். ஆ. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கிடையாது. ஆ அனி ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் சாப்பிட வீட்ல உங்களுக்கு இல்ல அது ஒண்ணுமே முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தாங்க. வாங்க வாங்க வாங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க. ஹலோ, எல்லாரும் நான் சொல்றதை கவனிங்க. நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சியர்ஸ். கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க. கொஞ்சம் இங்க வாமா. உன்னதான். ஏ பொண்ணு, ஜெனரல் தான் உன்னை கூப்பிடாருல. சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு? ம், நல்லா சாப்பிடுங்க. ம். பாப்பா, இத நீ கொஞ்சம் குடி. வீரர்களே, அவளை பிடிங்க. தூக்கி ஜெயில போடுங்க. பதவி வந்துட்டாலே பகையும் கூட தானே வரும். அதான் இது. நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம். ஆமா, ஜியான் எங்க? நான் தனியா தான் வந்தேன். அதான் நான் பார்த்தேன். சரி, உன்னை காப்பாத்துறதுக்காகவாது அவன் இவ்வளவு தூரம் வரானான்றத பார்க்கலாம். நான் வந்தது அவருக்கு தெரியாது. நீ கவலைப்படாத. ஜியான ஒருத்தர் கூட பழகிட்டானா அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்துட்டு அவன் நிச்சயமா விட்டு கொடுக்க மாட்டான். நிச்சயம் உன்னை தேடி வருவான். அதனால அவன் வர வரைக்கும் நீ ஜெயிலே இரு. கூட்டிட்டு போங்க.
அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஜியான் செங்கி அவனோட உயிரை பணயமா வச்சு இங்க தனியா வருவான்னு சொல்றியா? கண்டிப்பா வருவான். இந்த தடவை மட்டும் நீ அந்த ஜியான் செங்கிய கொன்னுட்டானா நான் உன்னை பத்தி பேரரசர்கிட்ட நல்ல விதமா எடுத்து சொல்லுவேன். அதோட சேர்த்து உனக்கு இன்னொரு ப்ரமோஷனுக்கும் ஏற்பாடு பண்றேன். ஆனா நீ அந்த வெள்ளியையும் எடுத்துட்டு வரணும். சரி. ஜெனரல், யாரோ வந்திருக்காங்க. ஜூனியர் ஜெனரல், வந்து என்ன பார்க்க மாட்டீங்களா? அது எப்படி பார்க்காம இருப்பேன்? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. உங்களுக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். வெளியில வந்து அதை பாருங்களேன். என்னப்பா இது? கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்ளோ பெரிய ஏற்பாடு பண்ணிட்ட? பணம் பாதாள வரைக்கும் பாயும் கேள்விப்பட்டிருக்கல்ல? சரி, அதை விடு, நீ சொல்லு. பெரிய வண்டி கொண்டு வந்திருக்க, என்ன வெடிமருந்தா? வெடிமருந்து வெடிக்க வச்சு எல்லாரும் சாப்பிடுச்சிருவியா? அப்ப என் மேல உனக்கு பயம் இருக்கு. நான் கொண்டு வந்த விஷயமே வேற. இதத்தான் எதிர்பார்த்தேன். எப்படியோ நீ என் வழிக்கு வந்துட்டல்ல. ஆனா என்ன இருந்தாலும் இந்த வெள்ளி எல்லாமே ஜுவாங்குக்கு சொந்தமானது தானே? ஜுவாங்கோடதா? நீ தான் ஏற்கனவே அந்த பேரை கெடுத்துட்டியே. இது உன் அப்பாவை காப்பாத்துறதுக்காக எடுத்தது. ஆனா இப்போ நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கவனிங்க. அவன் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான்? 10, 50 இல்ல 100? உங்க ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டா நான் உங்களுக்கு 10,000 தரேன். ரொம்ப ஓவரா பேசாத. ஏன் நாங்கெல்லாம் சேர்ந்து உன்னை கொண்டுட்டு அப்புறமா நாங்க பங்கு போட்டு எடுத்துப்போம். என்ன? நான் அவங்கிட்ட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில என்னையே அவன் பணையம் வச்சுட்டான். ஆனா இவன் அதுக்கு நன்றி கடனா திரும்ப எனக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. இந்த கொடூரமானவன் இவனோட பதவிக்காக என் தம்பிகளையே கொன்னுட்டான். அதோட அவன் அப்பாவை கொன்னவன பணத்துக்கும் பதவிக்காகவும் அவனே கொன்னுட்டான். நான் உங்க எல்லாருக்கும் 2 வாய்ப்பு தரேன். 1, ஆயுதத்தை கீழே போட்டுட்டு இந்த வெள்ளியை எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. 2வது, என் கையாலேயே சாவுங்க. என்னடா வாயை பார்த்துட்டு நிக்கிறீங்க? வெட்டுங்கடா. அப்படின்னா நாங்க இந்த வெள்ளிய எடுத்துக்கிட்டு போலாமா? நான் வார்த்தை கொடுத்தா என்னைக்கும் தவற மாட்டேன். வந்துட்டீங்களா? அவங்க என்கிட்ட சொல்லி இருக்காங்க, நீ எவ்வளவு தைரியமானவனும் விசுவாசியானவனும் புத்திசாலியானவனும் சொல்லி இருக்காங்க. ஆனா நீ இப்படி
இந்த பொண்ணுக்காக அவ்வளவு வெள்ளியையும் விட்டு கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜெனரல் தான் இறந்துட்டாரு. இனி அந்த வெள்ளிய வச்சு நான் என்ன பண்ணுவேன்? அந்த எல்லா வெள்ளியும் மறுபடியும் அரசாங்கத்துக்கிட்டே தான் போய் சேரும். இங்க பாரு வாங்க, நீ மறுபடியும் தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்க. எவ்வளவு கொள்ள அடிச்சாலும் உன் ஆசை மட்டும் தீராதுல்ல. உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துடுச்சா? அவனை புடிங்க. சியான் ஏன்றீங்க? எப்படி பண்ணீங்க? வேண்டாம் சியான், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் இப்ப உன்னை கொல்ல போறது என் தம்பிகளுக்காகவோ அந்த வைத்தியருக்காகவோ? நான் உன் தம்பிங்க எல்லாரையும் கொன்னுட்டு என் அப்பாவை கொண்டவங்க கூட சேருவேன்னு நினைக்கிறியா? எனக்கு வேற வழியே தெரியல. அதிகாரம் இல்லாம என்னால இப்படி பழி வாங்க முடியும்? என் குடும்பத்தோட பேரை நான் எப்படி காப்பாத்துறது? வாய மூட. உன் அப்பா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. ஆனா நீ உன் சொந்த சுயநலத்துக்காக நிறைய பாவம் பண்ணிட்ட. ஜூவாங் பேரோட மதிப்பை நீ சுத்தமா கெடுத்துட்ட. அதை விட உன்னோட பணத்தாசைக்காக, அதோட அதிகாரத்துக்காகவும் சுத்தமா மனசாட்சியே இல்லாம என் தம்பிங்களோட உயிரை எடுத்துட்டல. அறிவே இல்லாத முட்டாள்கள் மாதிரி பேசாத. யோசிச்சு பாரு, உன் தம்பிங்க செத்தது உன் ஒருத்தனால மட்டும்தான். நான் சொன்னதை முன்னாடியே கேட்டு வாங் பக்கம் வந்திருந்தனா அவன் நம்பிக்கையை உடைச்சி எப்படியாவது அவன் கூட சேர்றதுக்கு நான் ஒரு தெளிவான திட்டம் வச்சிருந்தேன். ஆனா ஒண்ணு, ஜியான் செங்கி
ஒண்ணு மட்டும் எப்பவும் மறந்துடாத. நம்ம ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் வளர்ந்தோம். அன்னைக்கு எங்க அப்பா மட்டும் இல்லனா நீ என்னைக்கோ அனாதையா செத்து போயிருப்ப. ஜுவாங் குடும்பத்தோட கடைசி ஆள் நான் மட்டும்தான். நீ என்ன கொன்னுட்டு என் அப்பாவோட நன்றி கடனை நீ எப்படி கழிப்ப? ஜியான் ஜிங்கி, உனக்கு உயிர் கொடுத்தது என் குடும்பம் தான். இன்னைக்கு அதை நான் திருப்பி எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். உனக்கு ஒன்றும் ஆகல. வா, இங்க இருந்து கிளம்பலாம். சரி சொல்லுங்க, அப்புறம் என்ன பண்ண போறீங்க? எனக்கு தெரியல. நீ? நானா டாக்டர் ஆகலான்னு பாக்குறேன். நான் என்னோட தாத்தாவை மாதிரியே கஷ்டப்படுறவங்களுக்கு வைத்தியம் பார்க்க போறேன். நீ ஒரு தெளிவான பொண்ணுதான், அதை நான் பாராட்டுறேன். நீங்க போறதுக்கு எனக்கு ஒரு இடம் தெரியும். எந்த இடம்? தெற்கு பக்கம் போங்க. எதுக்கு? அங்க நிறைய பேருக்கு நோய் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனா அங்க டாக்டருங்க யாரும் இல்லையா. ஆனா நான் எப்படி வியாதியை குணமாக்குவேன்? உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியுமே. நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லலையே. ஞாபகம் இல்ல? நீங்க எனக்கு கடன் பட்டிருக்கீங்க. ஹோ! ச்சே!